கூலி படத்துல நடிகை ரச்சிதாராம் அவர்கள் கல்யாணி அப்படின்ற கேரக்டர்ல மிரட்டி இருக்காங்க. இந்த கதாபாத்திரத்துல இவங்களோட நடிப்பு ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் இவங்களுக்கு கன்னட திரையுலகத்தை தாண்டி ஒரு புது அடையாளத்தை கொடுத்திருக்கு. ஆரம்பத்துல கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரச்சிதா நடிக்கிறாங்க அப்படின்னு வதந்திகள் பரவனப்போ அவங்க அதை பத்தி எதுவுமே பேசாம தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த படத்துல நடிச்சு தன்னோட அனுபவத்தை பத்தி முதல் முறையா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கன்னடத்துல ஒரு சிறந்த நடிகையா தன்னோட தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி இப்போ தமிழ் சினிமாவிலேயே வெற்றிகரமா கால் பதிச்சிருக்காங்க நடிகை ரச்சிதாராம். அது மட்டும் இல்லாம இந்த ரச்சிதாராம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தினி சீரியல் மூலியமா ரசிகர்களை கவர்ந்த நடிகை நித்யாராமோட தங்கச்சி தான் இந்த ரச்சிதாராம். நடிகை ரச்சிதாராம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிரம்மாண்டமான கூலி படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி கல்யாணி அப்படின்ற வில்லத்தனமான கதாபாத்திரத்துல தன்னோட நடிப்பால ரொம்ப பெரிய பாராட்டுகளை பெற்றிருக்காங்க. கன்னட சினிமாவில மட்டுமே தன்னோட முதல் 10 வருஷங்களை கழிப்பேன் அப்படின்னு உறுதியா இருந்த ரச்சிதா கூலி மூலியமா தன்னோட முடிவை மாத்தி தமிழ் சினிமாவில என்ட்ரி ஆகியிருக்காங்க. இதை பத்தி நடிகை ரச்சிதா சொல்லும் போது லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட சேர்ந்து நடிச்சது தன்னோட பல வருஷ கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலேயே அவர் சிறந்த மனுஷன் தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மிகப்பெரிய நடிகர்கள் பட்டாளமே இருக்கு. எல்லாரு கூடயும் ஆக்ட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ரசிகர்களாகி நீங்க கல்யாணி கேரக்டருக்கு கொடுத்த ஆதரவும் வரவேற்பும் என ரொம்பவே நிகழ வச்சிருக்கு. இந்த அன்பை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இன்னும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூலி படத்துல வில்லி கேரக்டர்ல நடிச்ச நடிகை ரச்சிதாராமோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.